வணக்கம் வணக்கம். அதாவது சுருக்கமாக சொல்கிற காரணம் என்ன, எடப்பாடி பற்றி அவர் முதல்ல ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா செத்தோடனே அவருக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி போச்சு. அந்த வாய்ப்பில் மெட்டி ஜனங்களுக்கு அந்த ஜெயலலிதா காசெல்லாம் எடுத்து போட்டு கூவத்தில் போய் சாராயத்தை கொடுத்து மயக்கி போட்டார். அதை வச்சுட்டு நீங்கள் போடுறதுக்கு தெரியாதீங்க. இப்போ அது தெரியாமையே எம்எல்ஏவில் 36 மந்திரியும் 4 வருஷம் இருந்தீங்க. 4 வருஷம் இருந்து மீண்டும் வந்துட்டீங்க. இப்போது ஆட்சி மாறிடுது. ஸ்டாலின் ஆட்சி. ஸ்டாலின் ஆட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு காரணம் என்ன, 2.5 வருஷமாகி அவர் ஒரு பொம்பளைகளுக்கு ஒரு 1000 ரூபா ஓடுறதுக்கு 2.5 வருஷம் கழிச்சு போட்டார். அது எப்படி எம்பி தேர்தல் வருதுன்னு போட்டார், சும்மா போடல. அப்புறம் கம்பெனி அதோடு நின்றுட்டு சும்மா உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு ஆதார் கார்டு, ஓட்டு கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பட்டா கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு எங்கே பார்த்தாலும் ஸ்டாலின்னு எந்த மண்டபத்தையும் பிடிச்சி போட்டு 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 ஒன்றும் காரியமாகலை. இப்போ அவர் செய்யாமல் போயிட்டார். ஆனால் இது அதே சனியை இவர்கிட்ட போய் வெட்டிடுது. யாருக்கு? முடக்கு சனியை, 7.5 சனியை. யாருக்கு? முக ஸ்டாலினுக்கு. அந்த 7 ஸ்ரீதேவி எடப்பாடிக்கு தோக்கிறதுக்கு காரணம் ஸ்ரீதேவியை வீட்டுக்கு போய்க்கிறாரு. ஸ்ரீதேவியோட அக்கா ஆட்சி இவர் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி முடியும் போது ஸ்ரீதேவி ஆட்சி மூதேவி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டாச்சு. ஆறு ஸ்டாலின் தான் கொண்டு வந்து விட்டார். ஆனால் இதில் எடப்பாடி 4 வருஷம் அந்த 7.5 சனியை முடிக்காமல் குபேந்திரனை கூப்பிட்டு வந்து விட்டார். அப்புறம் வடநாட்டு சனினுக்கோ அங்கே இருக்கிற மோடி கூட பெருமையாக இந்த ஆளை பிடிச்சி மெட்டி போனால் தமிழ்நாட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைப்படுத்தி இந்த ஆளை பிடிச்சிட்டு போனாங்க. அப்போ இந்த ஆளுக்கு 4.5 வருஷம் முடிஞ்சுதா. அப்போ கட்சிக்கு விட்ட பெரிய இன்சார்ஜுன்ட்டு எல்லாம் 3 பேர் அதிமுகவை எம்ஜிஆரை ஜெயலலிதாவை குப்பர் போட்டாலும் இந்த ஆள் ஒரு ஆள் தான். ஏன்னா சோசியேஷன் நான் சொல்ல. அப்புறம் ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தாங்க ஜனங்க. அதையே ஸ்டாலின் அது வாய்ப்பு கெடுக்கிறதுக்கு விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் வாழல கூட்டணி போட்டு பண்ணி அங்கேயே வடநாட்டுக்காரர் வாழனான்னு சொல்லி வச்சுக்கா திமுகக்காரர். அந்த லாட்டர் செட்டுக்காரன் பையன் அந்த பையன் பண்ணுற வேலை தான் இப்போ ஏகப்பட்ட கொலப்ரேஷன் பண்ணுது. இப்போ ஒரு மந்திரி போய் பிடிச்சிக்கிறீங்க, அது எந்த தேவையில்லாமல் அந்த மந்திரி எதிர் பண்ணுற. நீ எப்படியோ பண்ணி திமுக கூட போயிடுவேன். அப்போ என்னபடியாக விஜய் விட்டுட்டு போயிடுவீங்க. விஜய் வந்தானே 5 நாளைக்கு தான் டான்ஸ் ஆடிக்கிறாரு. அப்போ ஓட்டு போட்டு ஏலம் போட்டாங்க. அது செல்வாக்க நடத்துறதுக்கு கூட இருக்கிற மந்திரிகளுக்கு அந்த அனுபவம் பத்தாதா இல்லையா. ஆதவன் அர்ஷனாவுங்கிறவன் லாட்டர் செட்காரன் அவனா அங்கே உட்காந்துட்டு சுவிட்சை போட்டானா அமெரிக்காவில் கொண்டு போட்டால் ரஷ்யாவுக்கு போகுது. ரஷ்யாவுக்கு கொண்டு போட்டால் இப்போ விடமாட்டேங்கிறாரு. வணக்கம் வணக்கம். 20 5ஆம் தேதி 5ஆம் நாள் 7வது மாதம் 1926. வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம். வணக்கம்.